இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுலேருந்து வலிக்கிட்டு எங்கே போகிறேன்னு சொன்னால் ரூமுக்கு தான் போகிறேன். போகிற வழியில் அப்படியே கார் சேல்கள் வந்து இன்றைக்கி பள்ளின்றதால பூட்டியிருக்கு. அப்படியே திறந்துருந்தால் அப்படியே காட்டுறேன். அதோட வந்து என்னென்ன மாதிரியான வாகனங்கள் நிற்கணும் அப்படியே காட்டிக்கொண்டு போகிறேன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கம்பிக்குள்ள பார்க்கல இங்கே தெரிகிற கார் வந்து டெஸ்லா நிற்கிது பாருங்கள். டெஸ்லா நிற்கிது, இங்கே டிஃபெண்டர் நிற்கிது. எப்படி ஸ்ரீலங்காவில் வந்து சொல்லி வேலை இல்லை, அப்படியான கார்கள்லாம் இங்கே நிற்கிது ஸ்ரீலங்காவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 மாடல் ட்ராவான் சொல்கிறது, அதாவது ஹைலுக்ஸில் ட்ராவான் வந்த 2025 மாடல் ஹைலுக்ஸ் இதில் நிற்கி பாருங்கள் எப்படின்னு சொல்லி செம்மையாக இருக்குது. இந்த வாகனமெல்லாம் இப்போ தான் வெளியிட்டவங்க, அதுக்கிடையிலேயே இங்கே இந்த வாகனம் எல்லாமே இறக்கிட்டாங்க. இறக்கி மாடிஃபை பண்ண மாதிரியே இறக்கிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது தாய்லாந்தில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தயாரிக்கிறது செம்மையாக இருக்குது வாகனம் உண்மையாகவே. இதில் நிற்கிற வாகனம் வந்து டொயோட்டா வாகனம் தான். இது எல்லாமே லக்ஸரியான வாகனம். இந்த வாகனத்தை பாருங்கள் எப்படின்னு சொல்லி செம்மையாக இருக்குது. இது ஒரு டொயோட்டாவோட ஒரு லக்ஸரியான வாகனம். இது சொல்ல போனால் என்ன மாடல்ன்றதே நான் மறந்துட்டேன். ஏனெண்டா இது வந்து நான் நினைக்கிறேன் க்ரௌன் நினைக்கிறேன். க்ரௌனில் வந்து க்ரோஸ் நினைக்கிறேன், க்ரௌன் க்ரோஸ் நினைக்கிறேன். அப்படி பின்னே காட்டுறேன் பாருங்கள். இந்த நான் சொன்னேன் இது வந்து க்ரௌன் க்ரோஸ், வந்து க்ரௌனில் ஒரு செடான் காரும் இருக்குது, இது ஒரு எஸ்யூவி டைப்பும் இருக்குது. அப்படியே அவர்கிட்ட இதில் நின்று அவர்கிட்ட கேட்டால் காரை வந்து வீடியோ எடுக்கவான்னு சொல்லி ஓமன் சொல்லி சொன்னவர். ஏன்னா சில காரங்களை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டாவோட TRAVO ட்ராவோன்னு சொல்லி ஒரு வேர்சன் தான் இதில் நிற்கிற வேர்சன். இந்த பிரேக் லைட் எல்லாமே என்ன சொல்கிறது எங்களோட மிட்சுபிஷி ட்ரிட்டோனில் வந்த மாதிரி இப்படி அடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மாடிஃபிகேஷன்லாம் செய்கிறது வந்து இந்த ரொக்கஸ்ன்ற ஒரு கம்பெனி தான் இந்த மாடிஃபிகேஷன் செய்கிறது. அதாவது இந்த ஹேமர்னு சொல்லி இந்த எலக்ட்ரிக் பின்னுக்கு வர கனஃபி, அந்த LED பார், இந்த ஸ்டீல் ஃப்ரேம் எல்லாமே சேர்த்து ட்ராவல் வந்து ஓவர்லேண்டுன்னு சொல்கிற ஒரு வேர்சன் இந்த வேர்சன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கால் வச்சு வரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் ஒன்றில் கொடுத்துருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு நல்ல ஒரு அலைவில் ஒன்று கொடுத்துருக்கு. இது எல்லாமே வந்து இங்கே பூட்டியிருக்க சான்ஸே இல்லை. அதே மாதிரி வந்து இது வந்து இன்னொரு மெயின் விஷயம் சொல்கிறேன். பழைய மாடல் ரொக்கோக்கு வந்து இதெல்லாமே வந்து கப் பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. கப்புன்னு சொன்னால் ட்ரம் பிரேக் கொடுப்பாங்க. இதில் வந்து பின்னுக்குமே வந்து டிஸ்க் கொடுத்துருக்கு. இது 2025 மாடல். இந்த அளவில் வந்து ஒரு பிக்கப்புக்கு வருமானு கேட்டால் இல்லை, நோமலானே தான் வரும். ஆனால் இதுக்கு வந்து இது கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து ரொக்கர் எடிஷன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்குது. அதே மாதிரி பின்னுக்குமே இந்த பஃபர் எல்லாமே நல்ல ஒரு ஆன்சர், இந்த பின் இதெல்லாமே கொடுத்துருக்கு, நல்ல பஃபர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த டொயோட்டா பைக் சூப்பராக இருக்குது. இதில் வந்து பின்னுக்கு ரிவர்ஸ் கேமரா இடத்துல வருது. இதில் வந்து நிற்கிறது 1110ன்னு சொல்கிற டிஃபெண்டர். இதெல்லாம் ஆப்ஷன் உள்ள காட்டவே இல்லாதேண்டா யார் எடுக்கிறேன்னு தான் யோசிக்கிறேன்டா. 14 கோடிக்கு வந்து ஆப்ஷன் காட்டியுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னாண்டா இந்த வண்டியெல்லாம் வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 14 கோடி என்றால் எத்தனை 140 லட்சம். மற்ற அவங்கள்ட்ட நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொன்னாலே உள்ள ஏரியா ஸ்க்ராட்ச் ஆனால் கூட அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் மிரருக்கு பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் ஒர்க் ஒன்று கொடுத்து அப்படியே ட்ராவ் ஒன்று அடிச்சிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் ஒர்க் தான், ஆனால் அதோட வடிவாக காட்டுது இந்த இடத்துல. அதேமாதிரி இதில் 360 கேமரா கொடுத்துருக்கு. இதில் ஹைலுக்ஸ் 2800 cc. இப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து ஸ்டோரிங் எல்லாமே செம்மையாக இருக்குது, நல்ல ஆப்ஷன். இப்படியே வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து ஃபுல்லாகவேன்னு சொல்கிறது எங்களோட 2025 LC 300க்கு வர மாதிரியான ஸ்டோரிங் தான் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஓனர் இல்லை, செக்யூரிட்டி கார்டு தான் நிற்கணுன்றதால வந்து நான் கீ ஒன்றும் கேட்கல. உள்ளேயுமே நல்ல ஆப்ஷன், வயர்லெஸ் சார்ஜிங் அதுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கு. சீட் எல்லாமே லக்ஸரியாக தான் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. செம்மையாக இருக்குது இந்த வண்டி உண்மையாகவே. மற்றது உள்ளே ஃபுல்லாகவே வந்து 2025 ப்ராடோக்கு வர மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த வானில் கொடுத்துருக்கு. அப்படி நடந்து கொண்டு அங்காட வந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இதில் வந்து பாருங்கள் இவ்வளோ வாகனம் முறைக்கி வச்சுக்கிறாங்க. இவ்வளோ வாகனத்தை எப்போ விற்று முடிப்பாங்கன்னா நான் யோசிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஹைலுக்ஸில் 2025 ட்ராவோட அந்த முன் பேச பாருங்கள் எப்படி தெரியுது அந்த வழியால். உண்மையாக நல்ல வடிவாக தான் இருக்குது இந்த வாகனம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி அவர்கிட்ட கதைச்சி இதில் ஆப்ஷன்களை வந்து கேட்குறதுக்காக கேட்டு நான் இது வந்து ஒரு ஹைலுக்ஸ் பிக்கப்புக்கு வர ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேரிங் சொன்னேன் தானே LC 300 ப்ராடோக்கு வர மாதிரி. இதில் ஃபுல்லாகவே அதில் வர மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட இவ்வளோ அகலம் இவ்வளோ நீட்டுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மெயின் சிஸ்டம்னு சொல்கிறது கொடுத்துருக்கு. ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வரும். இதில் Type C சார்ஜர் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து கியர் வந்து இப்படி கொடுத்துருக்கு. PRDN டிரைவ் ரிவர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் மெனுவலாக நீங்கள் மாற்றி ஓடலாம்.
ஹேண்ட் பிரேக் வந்து இதான் இப்போ ஹேண்ட் பிரேக்காம். முதல் மாதிரி ஹேண்ட் பிரேக் வந்து இதில் இப்படி வராது. இதான் இப்போ ஹேண்ட் பிரேக் ஹோல்டும் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குது. அதே மாதிரி அதில் வந்து தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்குது. அப்படி இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர் லைட் இதில் கொடுத்துருக்கு. கண்ணாடி இதில் வைக்கிற விஷயம் இதை வந்து கொடுத்துருக்குது. அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே ஒரு தண்ணி வைக்கலாம். அப்படியே இதில் வந்து ஃபுல்லாகவே எல்சிடி பேனல் தான் இதில் கொடுத்துருக்குது வாகனத்துக்கு. அப்படி இங்கே வந்து ஆட்டோ ஹெட் லேம்ப், பார்க் அசிஸ்ட், பின்னுக்கு கனஃபி ஓப்பன் பண்ணுறது, டிபிஎஃப், சார்ஜர் இது வந்து கொடுத்துருக்கு. 360 கேமரா சைட் வியூ பார்க்குற கொடுத்துருக்குது. அதே மாதிரி இதில் வந்து போட்டிருக்கு டீசல் பார்ட்டிகல் ஃபில்டர் சிஸ்டம், டிபிஎஃப்க்காக கொடுத்துருக்கு. இதில் கண்ணாடி இதெல்லாம் செட் பண்ணுறது இதில் கொடுத்துருக்குது. அப்படியே பின்னுக்கு சீட்டை பாருங்கள், 3 பேர் வடிவாக இருந்து போகக்கூடிய மாதிரி சீட் கொடுத்துருக்கு. இதில் கப் ஹோல்டர்களும் கொடுத்துருக்குது, நல்லா இருக்குது உண்மையாகவே. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பின் சீட்டுக்கு டைப் சி சார்ஜர், 2 ஏசியும் கொடுத்துருக்கு. இதில் பவர் சார்ஜர் கொடுத்துருக்கு. செம்மையாக இருக்குது வண்டி உண்மையாக. பழைய ஹைலுக்ஸ் வச்சு ஓடுறாங்களுக்கு புதுசு வேறு லெவல். டிரைவிங் இது இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இப்படி இருக்கும், சும்மா அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்படி பாருங்கள், கீழே காட்டுறேன்னு அப்படிங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர்ட் ராப்டர் இருக்குது. இது வந்து 3,45,00,000. இதுவுமே செம்மையாக தான் இருக்குது இந்த ராப்டர். அப்படியே பாருங்கள், இது வந்து புது மாடல் ஹைலுக்ஸ் அந்த நிற்குது. அது வந்து பழைய மாடல். இந்த அதில் ஃபேஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து அதை விட இது ஃபுல் ஆப்ஷன் ஆகிறபடியாக நீங்கள் வந்து இந்த புது ஹைலுக்ஸுக்கு நீங்கள் போகலாம். ஓகே, இப்படி இந்த ஃபோர்ட் ராப்டரை பார்ப்போம். இதுலேயுமே வந்து 360 கேமரா கொடுத்துருக்கு. இது ஃபோர்ட் ராப்டர். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த என்ன சொல்கிறது, கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கு. இது நான் முதல்ல ஆர்டியில் ஒர்க் பண்ணிக்கல, இந்த வானம் ஓடிக்கிறேன் நார்மல் வெர்ஷன். இது ராப்டர் பயங்கரமாக இருக்குது. ஸ்டரிங் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இதில் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதில் ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுற எல்லாமே அந்த பென்ஸ் அதில் கொடுத்த மாதிரி இதில் கொடுத்துருக்கு. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு ஃபெப்ரிக்கான ஒரு லெதரோடு சேர்ந்து ஒரு ஃபெப்ரிக்கான விஷயம் இதில் கொடுத்துருக்கு. ஏர்பேக் விஷயம் எல்லாமே இங்கே காட்டுற மாதிரி இதில் கொடுத்துருக்கு. இவ்வளவுமே வந்து ஒரு எல்சிடி பேனல், இந்த ஃபுல்லுமே ஒரு எல்சிடி பேனல் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி ஏசி செட் பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்கு. இது இந்த விஷயம் எல்லாமே இங்கே தான் வரும். அதே மாதிரி இது 4 வீல் டிரைவ் வந்து இப்படி பட்டனில் மாற்றுறது. கியர் வந்து இந்த இப்படி இருக்குது, இதில் தான் இந்த கியர் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இது வந்து என்ன சொல்கிறது, இந்த டெசர்ட் லேண்டில் போகிறக்கு, இல்லாட்டிக்கு மணல் இந்த சுரிக்கில் போகிறக்கு செட் பண்ணுற எல்லாமே இங்கே இருக்குது. இதில் 2 ஹப் ஹோல்டர் கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே வந்து வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு வைக்கிறதுக்கு. அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு. சீட்லேயும் வந்து இந்த ஃபினிஷிங் இங்கேயுமே கொடுத்துருக்கு. அதே மாதிரி மேலேயும் பாருங்கள் அக்சன் சொல்லி கொடுத்துருக்கு, இந்த லம்போகினிக்கு வர மாதிரி. அதே மாதிரி சீட் எல்லாமே நல்ல லெதர் ஒர்க் கொடுத்துருக்கு. அதாவது இந்த சோப் இதெல்லாம் சேர்ந்து நல்ல லெதர் ஒர்க் கொடுத்துருக்கு. சட்டப்படிக்கு இதுக்குமே வந்து பின்னுக்கு ஏசி இருக்குது, ஆனால் பின்னுக்கு இதுக்கு சார்ஜர் இல்லை. அப்படியே இதுக்குள்ளே வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்கு. மற்றபடி இதுக்கும் டிரைவிங் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்குது. அதை விட அது வந்து ஹைலுக்ஸை விட இது நல்லா உயரமும் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொன்னால் கீழே சஸ்பென்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை நான் காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி சுற்றி வர 4 கதவுக்குமே ஸ்பீக்கர் இருக்குது. அங்கேயுமே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து கதவு லாக் பண்ணுறதுக்கு பாருங்கள், இப்படியான ஒரு விஷயம் வந்து எல்லா பக்கமும் கொடுத்துருக்கு. முன்னுக்கு பின்னுக்கு எல்லா பக்கமுமே கொடுத்துருக்குது. செம்மையாக இருக்குது வண்டி. அதே மாதிரி இது வந்து பெடல் ஷிஃப்ட்ன்ற விஷயம் இந்த வாகனத்தில் இருக்குது. இதில் வந்து அந்த சஸ்பென்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் இந்த வாகனம் கூட சாஃப்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அப்படி ஸ்டாப்லிஷ் பாரம் கொடுத்துருக்கு நடுவில் பாருங்க. அதே மாதிரி இதில் முன் லுக்கை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி இது இந்த சஸ்பென்ஷனையும் காட்டுறேன் பாருங்கள் முன் பக்கத்தை. இப்படி இருந்தால் அப்படி சாஃப்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து அப்படியே நாங்கள் அந்த ஃபோர்ட் பிக்கப் ரேப்டரையும் பார்த்துட்டு அப்படியே ஹைலுக்ஸில் வந்து புதுசாக வந்து ட்ரெவோவையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடைய கட்ட போகிறோம். ஏன்னு சொன்னால் டைம் ஆகுது, அப்படியே வலிக்கிடுவோம்.
அப்படியே போயிட்டு இதில் ஒரு பிக்னியை பிடிச்சி கொண்டு அப்படியே நாங்கள் வழிகிடுவோம். இதுலேருந்து எல்லா காசையும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது, நாடு இப்படி போயிட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்தை தான் நானே ஓடி தெரிவேன். ஏனெண்டா பாருங்கள், காற்றெல்லாம் போய் இந்த BMW ஆக்டிவ் ஹைப்ரிட் BMW 7 சீரிஸ் வந்து இதில் அப்படியே கீழே கிடக்குது பாருங்கள். பின்னுக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் பழுதாக போய் இப்போ இதில் வந்து பிக்கப் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அப்படியே வழிகிட போகிறேன். அனிவரைகள் ஏதாச்சும் வித்தியாசமான வாகனங்கள் எதுவும் வந்தால் கரெக்டாக அதை வீடியோ எடுத்து போடுறேன். இப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். உண்மையாகவே பழைய வாகனங்களை வந்து என்ன சொல்கிறது, பழைய பிக்கப் அதில் எடுக்கிறதுக்கு இந்த புது வாகனத்துக்கு போகிறேன்னா விலை வந்து ஓகேயாக இருக்குது. பெரிய வாகனங்கள் எடுக்கைகளை வந்து பழைய வாகனத்துக்கு போகிறதுக்கும் புது வாகனங்கள் எடுக்க நல்ல விலை. சின்ன வாகனத்துக்கு வந்து செலவுகள்லாம் குறைவாக இருக்கும், பெரிய வாகனத்துக்கு விலைகள் வந்து கூடவாக இருக்கும்.